Welcome to this Concept Explainer, brought to you by CBSE Score Lab of profsam.com, that is profsam.com. சரி, இன்னைக்கு நாம யூனிட் 12 ஆட்டம்ஸ்ல இருக்கிற அட்டாமிக் ஸ்பெக்ட்ரோடாபிக்கா பார்க்கலாம். இது பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சாலும் ஆமா இது நாம ரொம்ப சிம்பிளா எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட்ஸோட புரிஞ்சுக்க போறோம். இதுக்கப்புறம் இந்த டாபிக்ல உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. சரி, ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நீங்க நைட்ல ஸ்ட்ரீட்ல போகும்போது நியான் சைன் போர்ட்ஸ் பாப்பீங்க இல்லையா? பாத்திருக்கேன். சிலது பிரைட் ரெட்டா இருக்கும், சிலது ப்ளூவா இருக்கும். ஏன் எல்லா நியான் லைட்டும் ஒரே கலர்ல இல்லாம ஒவ்வொரு கேஸும் ஒரு குறிப்பிட்ட கலரை மட்டும் கொடுக்குதுன்னு எப்படியானு யோசிச்சிருக்கீங்களா? ஆமா, நான் கூட யோசிச்சிருக்கேன். ஃபயர் ஒர்க்ஸ்ல கூட அப்படிதானே? ஆமா, சிலது கிரீன் கலர்ல வெடிக்கும், சிலது ரெட் கலர்ல வெடிக்கும். அதுக்குள்ள இருக்கிற கெமிக்கலை பொறுத்து கலர் மாறுதுன்னு தெரியும். ஆனா அது ஏன்? மனே, அந்த ஒரு கெமிக்கல் அந்த ஒரு ஸ்பெசிபிக் கலரை மட்டும் ஏன் அப்படி பிடிவாதமா கொடுக்குதுன்னு தான் எனக்கு புரியல. எக்ஸாக்ட்லி. அந்த அந்த வார்த்தை இருக்குல்ல, பிடிவாதமா, ஆமா, அது ரொம்ப முக்கியம். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு கேஸோட டெம்பரேச்சருக்கும் அதோட கலருக்கும் நேரடி சம்பந்தம் இல்ல. வெயிட், வாட்? அப்போ ஹீட் பண்றதால கலர் வரலையா? இல்ல. உதாரணமா ஒரு சோடியம் வேப்பர் லேம்ப் இருக்குல்ல, மஞ்சள் கலர்ல எரியுமே. ஆமா, அது கம்மியான சூட்ல இருந்தாலும் சரி, ரொம்ப அதிக சூட்ல இருந்தாலும் சரி, அது எப்பவுமே அந்த மஞ்சள் நிறத்தை தான் கொடுக்கும். அப்போ காரணம் டெம்பரேச்சர் இல்லையா? இல்ல, அது சாலிட்ஸ்க்கு, அதாவது திடப்பொருள்களுக்கு வேணா உண்மையா இருக்கலாம். ஆனா கேஸஸ்க்கு அந்த கலருக்கான அசல் காரணம் டெம்பரேச்சர் இல்ல, அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அணுவோட தனிப்பட்ட அமைப்பு, அதோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஓ, அட்டாமிக் ஸ்ட்ரக்சரால தான் அந்த கலர் வருதா? ஆமா, இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தான் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு பிரத்யேகமான ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி, ஒரு அடையாளம். ஃபிங்கர் பிரிண்டா? ஆமா, இந்த அடையாளத்தை வச்சுதான் நாம இங்க பூமியில இருந்தே கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற நட்சத்திரங்கள்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். வாவ், அப்போ ஒரு ஸ்டாரோட லைட்ட பார்த்தே அதுல என்ன இருக்குன்னு சொல்லிடலாமா? அது எப்படி பாசிபிள்? அதுதான் அட்டாமிக் ஸ்பெக்ட்ராவோட மேஜிக். அதோட மைய கருத்து ரொம்ப சிம்பிள். ஒரு அணுவை நீங்க எக்ஸைட் பண்ணும்போது அது எல்லா கலர்லயும் ஒளிய வெளியிடாது, வானவில் மாதிரி கண்டினியூஸா இருக்காது. அப்போ அதுக்குன்னு சில குறிப்பிட்ட வேவ்லென்ஸ்ல சில குறிப்பிட்ட கலர்ல மட்டும்தான் ஒளிய வெளியிடும். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு தனிப்பட்ட லைட் பேட்டர்ன் இருக்கும். அதனாலதான் அதை அட்டாமிக் ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்றோம். இதை இன்னும் சுலபமா புரிஞ்சிக்க ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கற்பனை பண்ணிக்கோங்க. சரி, ஒரு பியானோ இருக்குன்னு நினைச்சுப்போம். அதுல இருக்கிற கீஸை பிரஸ் பண்ணா மட்டும்தான் நம்மால ஒரு மியூசிக்கல் நோட்டே உருவாக்க முடியும் இல்லையா? ஆமா, சாரி காமான்னு அந்த நோட்ஸ் மட்டும்தான் வாசிக்க முடியும். 2 கீஸ்க்கு நடுவுல விரல வச்சா சத்தமே வராது. கரெக்ட். அணுக்களும் கிட்டத்தட்ட அந்த பியானோ மாதிரி தான். அதுக்குள்ள எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, ஆமா, அந்த எலக்ட்ரான்ஸுக்குன்னு சில குறிப்பிட்ட எனர்ஜி லெவல்ஸ் மட்டும்தான் இருக்கு. அது எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. ஓ, ஒரு எலக்ட்ரான் ஒரு ஹையர் எனர்ஜி லெவல்ல இருந்து ஒரு லோவர் எனர்ஜி லெவலுக்கு குதிக்கும்போது, ஜம்ப் பண்ணும்போது, ஆமா, ஜம்ப் பண்ணும்போது அந்த 2 லெவலுக்கும் நடுவுல இருக்கிற எனர்ஜி டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு சமமான ஒளிய ஒரு ஃபோட்டானா வெளியிடும். அதனாலதான் நமக்கு தனித்தனி கோடுகளா டிஸ்கிரீட் லைன்ஸா தெரியுது. ஓ, அப்போ அந்த எனர்ஜி லெவல்ஸ் ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்குமா? நம்மளால ஒவ்வொரு படியில தான் கால் வைக்க முடியும், 2 படிக்கும் நடுவுல காத்துல நிக்க முடியாதே, அந்த மாதிரியா? பர்ஃபெக்ட். எவ்வளவு அருமையான அனாலஜி. எக்ஸாக்ட்லி. எலக்ட்ரான்ஸ் படிகள்ல தான் இருக்க முடியும், படிகளுக்கு நடுவுல இருக்க முடியாது. இதைத்தான் நாம குவான்டைசேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்றோம். குவான்டைசேஷன். ஆமா. இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு எலிமெண்ட்க்கும் இந்த படிக்கட்டோட அமைப்பு மாறும். ஹைட்ரோஜனோட படிக்கட்டு வேற மாதிரி இருக்கும், நியானோட படிக்கட்டு வேற மாதிரி இருக்கும். ஓ, அதனாலதான் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு யுனிக் ஸ்பெக்ட்ரம் இருக்கா? எக்ஸாக்டா. அதனாலதான் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. சோடியத்தோட ஸ்டேர்கேஸ் அமைத்து மஞ்சள் கலர் வர்ற மாதிரி டிசைன் ஆகியிருக்கு. நியானோட ஸ்டேர்கேஸ் சிவப்பு கலர் வர்ற மாதிரி இருக்கு. புரிஞ்சது. அதனாலதான் அதுங்க அந்தந்த கலரை மட்டும் பிடிவாதமா கொடுக்குது. நீங்க விஷயத்தை சரியா பிடிச்சிட்டீங்க. சரி, இப்ப நம்ம என்சிஆர்டி புத்தகம் இதை எப்படி ஃபார்முலா டிஃபைன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் பத்தின அந்த வரியை கொஞ்சம் படிங்க. படிக்கிறேன். When an atomic gas or vapor is excited at low pressure, the emitted radiation has a spectrum which contains certain specific wavelengths only. Such a spectrum is called a line emission spectrum. நிறுத்துங்க. When white light passes through a gas, we find some dark lines in the spectrum. This is called the absorption spectrum. இதுல லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா 2 விஷயம் சொல்றாங்களே, அதுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணு போல தான் இருக்கு. நல்ல கேள்வி. ரெண்டும் ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி.
நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், ரொம்ப சுலபமா புரிஞ்சிடும். சரி. ஸ்டெப் 1 எமிஷன். முதல்ல நம்மகிட்ட ஒரு கேஸ் இருக்கு. நாம அதுக்கு எனர்ஜி கொடுக்கறோம். சூடுபடுத்துறோமா? சூடுபடுத்தலாம், இல்லனா ஒரு டியூப்ல கேஸை வச்சு ஹை வோல்டேஜ் கரண்ட் பாஸ் பண்ணலாம். அப்போ அந்த கேஸ்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இந்த எனர்ஜியை வாங்கிக்கிட்டு அதோட நார்மல் லோவர் எனர்ஜி லெவல்லேருந்து ஒரு ஹையர் எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் பண்ணும். இதுக்கு பேரு எக்ஸைட்டேஷன். ஓகே, எனர்ஜி கிடைச்சதும் அது மேல இருக்கிற படிக்கு தாவுது. ஆமா, ஆனா அந்த ஹையர் லெவல் அதுக்கு ஒரு நிரந்தரமான இடம் கிடையாது. அங்க அது அன்ஸ்டேபிளா இருக்கும். ரொம்ப நேரம் இருக்க முடியாதா? இருக்க முடியாது. அதனால ரொம்ப சீக்கிரமாவே, அதாவது ஒரு 10⁻⁻8 செகண்ட்ஸ்க்குள்ள திரும்பவும் அதோட பழைய லோவர் லெவல்கே குதிச்சிடும். சரி. அப்படி குதிக்கும்போது அது முன்னாடி வாங்கின எனர்ஜிய ஒரு ஃபோட்டானா, அதாவது ஒளியா வெளியிடும். இந்த ஒளி குறிப்பிட்ட வேவ்லென்த்ல மட்டும்தான் இருக்கும். இதுதான் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஓ, அதனால தான் நமக்கு பிரைட் லைன்ஸ் தெரியுதா? ஆமா, ஒரு கருப்பு பேக்ரவுண்ட்ல சில பிரைட் கலர் கோடுகள் தெரியும். சரி, இது எமிஷன். அப்போ அப்சார்ப்ஷன்? அதுக்கு நேரா உல்டோவா? எக்ஸாக்ட்லி. இப்போ நாம கேஸ சூடுபடுத்தல, அது கூலா இருக்கு. அந்த கூல் கேஸ் வழியா நம்ம ஒயிட் லைட்டை அனுப்புறோம். ஒயிட் லைட்னா அதுல எல்லா கலரும் இருக்கும் இல்லையா? ஆமா, வானவிலோட எல்லா கலரும். இப்போ அந்த கேஸ்ல இருக்கிற அணுக்கள் என்ன பண்ணும்னா, அதோட எலக்ட்ரானை எக்ஸைட் பண்ணி மேல இருக்கிற படிக்க அனுப்ப எந்த வேவ்லென்த்ல இருக்கிற ஃபோட்டான் தேவையோ அத மட்டும் அந்த ஒயிட் லைட்ல இருந்து க்ளோட்னு உறிஞ்சுக்கும், அப்சார்ப் பண்ணிக்கும். ஓ, தனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்குதா? பஃபேல நமக்கு பிடிச்சதை மட்டும் எடுத்துக்கிற மாதிரி. அருமையான உதாரணம். ஆமா, மீதி இருக்கிற லைட், அதாவது எந்தெந்த வேவ்லென்த் உறிஞ்சப்படலையோ அது மட்டும் அந்த கேஸை தாண்டி வெளியே வரும். சரி. இப்ப வெளியே வந்த லைட்டை நீங்க பிரிசம்ல பார்த்தா உங்களுக்கு ஒரு கண்டினியூஸ் ரெயின்போ தெரியும். ஆனா எந்தெந்த வேவ்லென்த்த கேஸ் உறிஞ்சிக்கிச்சோ அந்த இடங்கள்ல மட்டும் கருப்பு கோடுகள், டார்க் லைன்ஸ் தெரியும். இதுதான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஓ, அப்போ ஒரு எலிமெண்ட் எதை எமிட் பண்ணதோ அதே தான் அப்சார்பும் பண்ணும். கரெக்ட். எமிஷன் லைன்ஸ் எங்க பிரைட்டா இருக்கோ, அப்சார்ப்ஷன் லைன்ஸ் அங்க டார்க்கா இருக்கும். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. சரி, இப்போ இந்த கோடுகள் எல்லாம் ரேண்டமா இல்லாம ஒரு பேட்டர்ன்ல இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. இத பார்த்த விஞ்ஞானிகள் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா இருக்கணும்னு யோசிச்சாங்க. முதல்ல பால்மர்ன்ற ஒருத்தர் ஹைட்ரஜனோட விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிற கோடுகளுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் ரிட்பர்க்ன்ற விஞ்ஞானி அதை ஜெனரலைஸ் பண்ணி ஒரு மாஸ்டர் ஃபார்முலா கொடுத்தார். ஓ, அப்போ இந்த ஃபார்முலா வச்சு நாம எந்த டிரான்சிஷன்ல இருந்து என்ன கலர் வரும்னு பிரெடிக்ட் பண்ண முடியுமா? அப்சல்யூட்லி. அந்த ஃபார்முலா இதுதான். 1 lambda equals to r, 1 nf², 1 ni². இங்க லாம்டான்றது வேவ்லென்த், ஆர்ன்றது ரிட்பர்க் கான்ஸ்டன்ட். என்னைனா இனிஷியலா, என்எஃப்னா ஃபைனல் லெவலா? கரெக்ட். என்னைன்றது மேல இருக்கிற படி, என்எஃப்ன்றது கீழே இருக்கிற படி. உதாரணமா ஹைட்ரோஜன்ல ஒரு எலக்ட்ரான் n=3 லெவல்ல இருந்து n=2 லெவலுக்கு குதிக்குதுன்னு வச்சுப்போம். சரி. இங்க ni = 3, nf = 2. இந்த வேல்யூஸை ஃபார்முலால போட்டா 1/λ = r × 1/2² - 1/3². இதை கால்குலேட் பண்ணா நமக்கு லாம்டா 656.3 நானோமீட்டர் கிடைக்கும். இது ஒரு சிவப்பு நிற ஒளி. ஓ, இதுதான் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்துல நாம பார்க்குற ரொம்ப புகழ்பெற்ற H-ஆல்ஃபா லைன். அமேசிங். அப்போ இந்த ஃபார்முலால ஒரு கீ மாதிரி யூஸ் பண்ணி ஆட்டம்குள்ள நடக்கிற எல்லா ஜம்ப்ஸையும் நம்மால புரிஞ்சிக்க முடியும். ப்ரிசைஸ்லி. இந்த அட்டாமிக் ஸ்பெக்ட்ராவும் இந்த ரைட்பர்க் ஃபார்முலாவும் தான் நீல்ஸ் போருக்கு தன்னோட அட்டாமிக் மாடல் உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய க்ளூவா இருந்துச்சு. அதை பத்தி நம்ம அடுத்த டிஸ்கஷன்ல பார்க்கலாம். இப்போ இந்த கான்செப்ட் புரியும் போது சுலபமா இருந்தாலும் மாணவர்கள் பரீட்சையில சில பொதுவான இடங்கள்ல தடுமாறுவாங்க. சைலண்ட் கில்லர்ஸ் மாதிரி. ஆமா, அது உங்களுக்கும் எக்ஸாம்ல மார்க்ஸ் குறைக்கலாம். அப்படிப்பட்ட சில விஷயங்களை இப்ப தெளிவுபடுத்திக்கலாம். சொல்லுங்க, அது ரொம்ப உதவியா இருக்கும். முதலாவது தவறு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சூடான வாயுக்கள், அதாவது ஹாட் கேஸஸ், வானவில் மாதிரி எல்லா நிறங்களையும் வெளியிடும், ஒரு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமை கொடுக்கும் அப்படின்னு. ஆமா, எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு. ஒரு இரும்பு கம்பிய சூடாக்குனா அது முதல்ல சிகப்பா அப்புறம் மஞ்சளா எல்லா கலரையும் காட்டுதே, அப்போ கேஸும் அப்படித்தானே இருக்கணும்? நல்ல கேள்வி. அங்கதான் முக்கியமான வித்தியாசம் இருக்கு. இரும்பு மாதிரி சாலிட்ஸ்ல அணுக்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்னு ரொம்ப நெருக்கமா இருக்கும்.
அதனால அங்க எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்னு கலந்து ஒரு கண்டினியூஸ் பேண்ட் மாதிரி ஆகிடும். அதனால தான் அது எல்லா நிறத்தையும் வெளியிடுது. ஓ ஆனா ஒரு லோ பிரஷர் கேஸ்ல அணுக்கள் எல்லாம் தனித்தனியா ரொம்ப தூரத்துல இருக்கும். ஒன்னோட ஒன்னு இன்டராக்ட் பண்ணாது. அதனால ஒவ்வொரு அணுவும் அதோட டிஸ்கிரீட் எனர்ஜி லெவல்ஸை தக்க வச்சுக்கும். அதனால தான் அதுங்க லைன் ஸ்பெக்ட்ரமை மட்டும்தான் வெளியிடும். ஓகே. சாலிட்ஸ்ல ஆட்டம்ஸ் எல்லாம் கூட்டமா இருக்கு, அதனால கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். கேஸஸ்ல ஆட்டம்ஸ் எல்லாம் சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுது, அதனால லைன் ஸ்பெக்ட்ரம். புரிஞ்சது. கரெக்ட். அடுத்தது இரண்டாவது தவறு. ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தை பார்க்கும்போது அதுல நிறைய கோடுகள் இருக்கு. ஆமா. ஆனா ஹைட்ரஜன்ல இருக்கிறது ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். அப்ப இத்தனை கோடுகள் எங்கிருந்து வருது? நிச்சயம் இதுல ஏதோ இம்பியூரிட்டி இருக்கு, வேற எலிமெண்ட் கலந்து இருக்கு அப்படின்னு மாணவர்கள் நினைச்சுக்கிறாங்க. ஆமா, அது லாஜிக்கலா தானே இருக்கு. ஒரு எலக்ட்ரான் எப்படி இத்தனை விதமான ஒளியை உருவாக்க முடியும்? முடியும். ஏன்னா அந்த ஒரு சாம்பிள்ல கோடிக்கணக்கான ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கும். சரி. சில அணுக்கள்ல எலக்ட்ரான் n=3 இருந்து n=2க்கு குதிக்கலாம். சிலதுல n=4 இருந்து n=2க்கு குதிக்கலாம். இன்னும் சிலதுல n=5 இருந்து n=1க்கு குதிக்கலாம். இப்படி பலவிதமான எனர்ஜி லெவல் ஜம்ப்ஸ் நடக்க வாய்ப்பிருக்கு. ஓ. ஒவ்வொரு விதமான ஜம்பும் ஒரு தனிப்பட்ட வேவ் லெங்த் கொண்ட ஒரு தனி லைனை உருவாக்கும். அதனால ஒரே எலிமெண்ட் ஆனா பலவிதமான டிரான்சிஷன்ஸ், அதனால பல லைன்ஸ். ஓகே, அப்போ ஒரே ஒரு ஆளே ஆனா பல மாடியில இருந்து பல தளங்களுக்கு குதிக்கிற மாதிரி. ஒவ்வொரு குதிக்கும் ஒரு தனி விளைவு. காட் இட். பர்ஃபெக்ட். இப்போ இந்த விஷயங்களை சுலபமா ஞாபகம் வச்சுக்க சில வழிகள் சொல்றேன். சொல்லுங்க. முதல்ல ஒரு கேட்சி ஃப்ரேஸ். ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அதன் சொந்த நிறத்தில் பாடுகிறது. லைன் ஸ்பெக்ட்ரா என்பது அணுக்களின் கைரேகை. Each element sings in its own color, atomic fingerprints. நல்லா இருக்கு. அடுத்தது ஒரு மெமானிக். ஹைட்ரஜனோட ஸ்பெக்ட்ரல் சீரீஸை ஞாபகம் வச்சுக்க. லைமன் சீரீஸ் வந்து n=1ல முடியும், அது யூவி வயலட் ரீஜன்ல இருக்கும். பால்மர் சீரீஸ் வந்து n=2ல முடியும், அது விசிபிள் லைட்ல இருக்கும். LUVBV. ஆமா, LUVBVன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. LUVBV. லைமன், UV, பால்மர், விசிபிள். ஈஸி. கடைசியா ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். உங்க கைய ஒரு பியானோ கீபோர்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு விரலும் ஒரு எனர்ஜி லெவல். சரி. எலக்ட்ரான் ஒரு விரல்ல இருந்து இன்னொரு விரலுக்கு குதிக்கும்போது ஒரு சத்தம், அதாவது ஒரு ஃபோட்டான் வருது. ரெண்டு விரலுக்கு நடுவுல காத்துல வாசிக்க முடியாது. இதுதான் குவான்டைசேஷன். இதை செஞ்சு பார்த்தா அந்த கான்செப்ட் மனசுல நல்லா பதியும். சரி, இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட விஷயங்களை ஒரு 3 முக்கிய நொக்காட சுருக்கமா பார்க்கலாம். ஓகே. ஒன்னு, அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா வந்து கண்டினியூஸா இல்லாம டிஸ்கிரீட் லைன்ஸா, அதாவது தனித்தனி கோடுகளா இருக்கும். சரி. 2, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு பிரத்யேகமான யுனிக் லைன் ஸ்பெக்ட்ரம் உண்டு. அது அதோட கெமிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி. 3, இந்த கோடுகள் எலக்ட்ரான்ஸ் ஒரு டிஸ்கிரீட் எனர்ஜி லெவல்ல இருந்து இன்னொரு டிஸ்கிரீட் எனர்ஜி லெவலுக்கு குதிப்பதால் உருவாகுது. அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் தான் ஃபோட்டானா வெளியே வருது. 12th CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com விசிட் பண்ணுங்க. That is PROFSAM, right? Yes, profsam.com. அடுத்த தலைப்புல சந்திப்போம்.